8 நிமிஷம் போதும், சரளமா ஹிந்தி பேசலாம். என்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்ல, ஏன் என்கிட்ட அரை மணி நேரமே இல்ல, நான் ஹிந்தி பேச முடியுமா? உங்க டைமர்ல 8 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி வெறும் 5 சென்டென்ஸ் படிங்க. தினமும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹிந்தி இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரிசல்ட் கொடுக்கிற டெக்னிக்ஸ் வழியா நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஹிந்தி கோச்சிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கோச்சிங் சேர்றதுக்கு உங்ககிட்ட நேரம் இல்ல, அவசரமா ஹிந்தி படிக்க வேண்டியது இல்ல, மெதுவா பொறுமையா ஹிந்தி படிச்சா போதும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி ஆப்டிமம் டைம் அண்ட் ரிசோர்சஸை யூஸ் பண்ணி எப்படி ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நீங்க 8 நிமிஷத்துல படிக்க போற 5 சென்டென்சஸும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததா, அதாவது கனெக்ட் ஆன மாதிரி இருக்கணும். ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மெட்ராஸ் கதைகள் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? மெட்ராஸ் கதைகளா? ஓ, மிட்ராஷ் ஸ்டோரிஸா? அது ஒண்ணு இல்ல. ஈராக்ல சிலை வடிக்கிறவர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஏப்ரஹம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தாராம். பெரும்பாலும் அவங்க அப்பா செதுக்கிற சிலைகள் அந்த ஊர்ல இருக்கிற கடவுள்களோட சிலையா இருந்துச்சு. ஏப்ரஹம்க்கு அந்த கடவுள்கள் மேலேயோ இல்ல அந்த சிலைகள் மேலேயோ சுத்தமா நம்பிக்கை இல்ல. இந்த ஏப்ரஹமை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரஹாம ஒரு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே அந்த ராஜா ஏப்ரஹாம் கிட்ட சொல்றாரு, நம்ம எல்லாரும் தீய வழிபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹமே ஆக் கி பூஜா கர்னி சாஹியே. ஹமே அப்படின்னா நமக்கு, ஹமே ஆக் கி பூஜா அப்படின்னா தீயை வணங்குதல், தீயை பூஜிப்பது. அந்த ஆக் கி அப்படிங்கிறது தீயை அப்படின்னு அர்த்தம். ஆகுனா தீ, பூஜா கர்னி சாஹியே. கர்னி அப்படின்னா பண்ணணும், சாஹியே அப்படின்னா வேணும், பண்ணணும். கர்னி சாஹியே அப்படின்னா செய்ய வேணும் அப்படின்னு வருது. நம்ம இந்த கர்ணா அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே வேர்டு கர்ணா வேர்டோட பெண்பாலுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான் கர்ணி. வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எது? தீய கும்பிடணுமா? 44 டிகிரி வெயில் கொளுத்திட்டு இருக்கு, ஃபயர் வர்ஷிப்பாமா? வேணா இவ்வளவு பெரிய ஐஸ் கியூப் வாங்கி வைக்க சொல்லுங்க, மேல ஏறி படுத்துக்கிறேன். அப்பாடா, அப்படியே எடுத்துட்டு போய் புதைச்சிடலாம். ஏப்ரஹாம் எப்பவும் போல அந்த ராஜா கிட்ட தன்னோட கருத்தை சொல்றாரு. ஏப்ரஹாம் என்ன சொல்றாருன்னா, ஏப்ரஹாம் कहता है कि पानी आग को बुझा देता है, इसलिए हमें पानी की पूजा करनी चाहिए. ஏப்ரஹாம் कहता है அப்படின்னா கஹோ அப்படின்னா சொல்லு, कहता அப்படின்னா அவர் சொன்னாரு. யார் சொன்னாங்க? ஏப்ரஹாம் சொன்னாரு. ஏப்ரஹாம் कहता है பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசுறீங்க. ஏப்ரஹாம் कहता है, ஏப்ரஹாம் சொல்றாரு. கீ, நம்ம ஏற்கனவே கீ எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு ஃபில்லர் தான். என்ன சொன்னாருன்னா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு கீ போடுறீங்க. பானி ஆகுக்கோ, தண்ணி தீய, புஜா அப்படின்னா அணைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். தேத்தாஹ அப்படின்னா அணைச்சு விட்டுரும் அப்படின்னு அர்த்தம். தண்ணி தீய அணைச்சிரும், இஸ்லியே அதனால, ஹமே பானி கி பூஜா கர்னி சாஹியே. தண்ணிய தான் நம்ம கும்பிடணும், தண்ணிய தான் நம்ம பூஜை பண்ணணும். பானி கி பூஜா கர்னி சாஹியே, அதேதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஏப்ரஹாம் சொன்னதை கேட்டு ராஜாவும் ஆமா தண்ணிய நம்ம வழிபடணும், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா ராஜா ஒத்துக்கிட்டாருன்னு திரும்பி வந்துருவோம். ஆனா அப்பவும் ஏப்ரஹாம் அமைதியாகல. ஏதோ ஒரு ஐடியாவோட தான் ராஜாவை பார்க்க போயிருக்காரு. இப்ப ராஜா கிட்ட ஏப்ரஹாம் சொல்றாரு, பாதல் பானி கோ சம்பால்தா है, इसीलिए बादल पानी से ज्यादा शक्तिशाली है. பாதல் அப்படின்னா மேகம், சம்பாலோ அப்படின்னா சமாளிக்கிறது, மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். பாதல் பானி கோ சம்பால்தா ஹை அப்படின்னா அவ்வளோ தண்ணிய ஒரு மேகம் தான் தனக்குள்ள வச்சிருக்கு, மேனேஜ் பண்ணுது. அதனால பாதல் பானி சே ஜ்யாதா, மேகம் தண்ணிய விட, பாதல் பானி சே ஜ்யாதா சக்திசாலி அப்படின்னா பவர்ஃபுல், பானி சே ஜ்யாதா சக்திசாலி ஹை அப்படின்னா தண்ணிய விட மேகம் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ஏப்ரஹாம் வாதாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சொல்லுங்க ராஜா, நம்ம மேகங்களை தானே வழிபடணும் அப்படின்னு ஏப்ரஹாம் கேட்க ராஜாவும் ஆமா கரெக்ட், நம்ம மேகங்களை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. ஹம்
हवा की पूजा करते हैं क्योंकि हवा बादलों को धक्का देती है. हम हवा की पूजा, हवाना काத்து, हवा की पूजा அப்படின்னா காத்த கும்பிடலாம். हम हवा की पूजा करते हैं நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். हम हवा की पूजा करते हैं, நம்ம காத்த கும்பிடலாம். हम போட்டிருக்கிறதுனால நீங்க ஹேம் போட்டிருக்கீங்க, அதாவது ப்ளூரல். நம்ம எல்லாரும் காத்த வழிபடலாம் அப்படின்னு சொல்றாரு ஏப்ரஹாம். क्योंकि ஏன்னா हवा बादलों को, बादलना ஒரு மேகம், बादलों அப்படின்னா பல மேகங்கள், हवा அப்படின்னா காத்து இல்லையா? हवा बादलों को அப்படின்னா காத்து மேகங்களை, அதுக்குதான் நீங்க बादलों को அப்படின்னு போடுறீங்க. धक्का देती है அப்படின்னா தள்ளி விட்டுருது அப்படின்னு அர்த்தம். धक्का அப்படின்னா நல்லா தள்ளு அப்படின்னு அர்த்தம். இவ்ளோ பெரிய மேகத்தை காத்து தள்ளிருதே, அப்ப காத்து தானே பவர்ஃபுல், அதனால ராஜா நம்ம காத்த தான் கும்பிடணும். இத கேட்ட ராஜா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நம்ம இனிமே காத்த தான் வழிபடணும் அப்படின்னு அறிவிக்கவே சொல்லிட்டாரு. இப்பவாது ஏப்ரஹாம் அமைதியா திரும்பி வந்திருக்கலாமா? அப்பவும் அவரு அமைதியா இல்ல. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட், புயல்ங்கிறது மேகமா இல்ல காத்தா? சைக்ளோன் மீன்ஸ் விண்ட் ஆர் கிளவுட். எப்படி கேட்டா பாத்தீங்களா கேள்வி? அடடடடா, அருமை அருமை. கேள்வினா இப்படி இருக்கணும். கோமாளி, ரெண்டும் சேர்ந்ததுதான் புயல். காத்தும் மேகமும் ரெண்டும் சேர்ந்தாதான் புயலே வரும். लोग हवा को झेल लेते हैं, आखिर में लोग ही भगवान है. लोग அப்படின்னா மக்கள், हवा को அப்படின்னா காற்றை, झेल அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சகிச்சுக்கிறது, தாங்கிக்கிறது, போராடுறது, அதுக்காக நம்ம झेल யூஸ் பண்றோம். लेते हैं அப்படின்னா போராடிடுறாங்க, झेल लेते हैं அப்படின்னா எதிர்கொள்றாங்க, போராடுறாங்க. லோக் ஹவா கோ झेल लेते हैं, மக்கள் காற்றை எதிர்த்து போராடுறாங்க, காற்றை சமாளிக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்களா லோக் போட்டதுனால நீங்க ஹேம் போட்டிருக்கீங்க. ஆखिर में கடைசியில லோக் ஹி மக்கள் தான், ஹி எப்ப போடுவீங்க? தான்க்கு போடுவீங்க. பகவான் ஹே கடவுள், லோக் போட்டதுனால ஹேம் போட்டிருக்கீங்க. லோக் ஹி பகவான் ஹே, மக்கள் தான் கடவுள். அவ்வளோ பெரிய மேகத்தை தள்ளுற காத்து, அந்த காத்தையே மக்கள் சமாளிச்சிடுறாங்களே, அப்ப மக்கள் தானே கடவுள் அப்படின்னு ஏப்ரஹாம் கேட்க, இப்ப ராஜாக்கு செம கோவம் வந்துருச்சு. நம்ம தான் பாஸ், அஹம் பிரம்மாஸ்மி, காட் இஸ் மீ, ஐ ஆம் காட். Since God becomes me, I become God. வீசா கண்டிப்பா கிடைச்சிரும். அமெரிக்காக்கு தானே? கைலாசாவுக்கு. நம்ம பார்த்த 5 வாக்கியங்களும் ஒன்னோட ஒண்ணு கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆயிருந்தது. அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீ, தண்ணீர், மேகம், காற்று, அப்புறம் மக்கள். இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கிற 5 வாக்கியங்களை டெய்லி எடுத்துக்கோங்க. 8 நிமிஷத்துக்குள்ள படிக்கிற மாதிரி சிம்பிளா எடுத்துக்கோங்க. டெய்லி படிச்சீங்கன்னா நீங்க படிச்சது மறக்கவே மறக்காது. ஹிந்தி படிக்கிற டென்ஷனே தெரியாம கன்சிஸ்டன்டா டெய்லி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க நாளையில இருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னா நானே உங்களுக்கு நாளைக்கான 5 கனெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துறேன். இன்னைக்கு சூரிய உதயம் சீக்கிரமா இருந்துச்சு. சீக்கிரமா சூரியன் உதிச்சதுனால நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். அதனால நான் காஃபி போட சீக்கிரமா கிச்சனுக்கு போனேன். காஃபி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஃபி நல்லா இருந்ததுனால என்னோட நாளும் நல்லா இருந்துச்சு. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸையும் கரெக்டா ஹிந்தில மாத்தி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இதே மாதிரி 5 கனெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க. இப்பவே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு 8 நிமிஷம் நீங்க இதான் படிக்க போறீங்க. எப்பவும் போல கீழே குவிஸ் கொடுத்திருக்கேன், போய் சால்வ் பண்ணுங்க. ஹிந்தி கிராமர் தான் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் அந்த கிராமர் ரூல்ஸ் ஈஸியாக்கி தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க. 3 ரூல்ஸ் தெரிஞ்சா, கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சா ஹிந்தி ஈஸியா பேசலாம் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க.